வணக்கம் நண்பர்களே. கண்டிப்பாக போஸ்டிங் டிஆர்பி போஸ்டிங் 9011 வேக்கன்சி இருக்குன்றது பள்ளிக்கல்வித்துறை வட்டாரத்தில் இருக்கிற உயரதிகாரிகள் மூலம் தெரிய வந்திருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சிஇஓ டிஓ ஆஃபீஸ்லேருந்து கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இது வந்து சரிங்களா. கன்ஃபார்மாக இவ்வளோ போஸ்டிங் இருக்குங்க. இதில் நீங்கள் இதை நீங்கள் 100% நம்பலாம் சரிங்களா. அதுவும் எக்ஸப்ட் கரண்ட் இயர் ரிட்டையர்மெண்ட். இந்த ரிட்டையர்மெண்ட் வேறு இருக்குது, ரிட்டையர் ஆகிறதெல்லாம் சேர்க்கலை. பிஜிடிஆர்பியில் கிட்டத்தட்ட 3250 பேர் இருக்காங்க. டெட்டில் பார்த்தீங்கன்னா 5761 பேர் இருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9011 பேர். இதைத்தான் தோராயமாக பார்த்தீங்கன்னா 10,000 வேக்கன்சி இருக்குது, 10,000 வேக்கன்சி இருக்குது டோட்டலாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் டெட்டுக்கு மட்டும் 5761, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்கு சேர்த்து. பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா 3250 பேர். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 5 லட்சம் ஸ்டூடெண்ட்டு நியூவாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 4 லட்சம் மாணவர்கள், 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மேல்நிலை பள்ளிகளில் தான் சேர்ந்துருக்காங்க சரிங்களா. மிக மிக சொற்பமான மாணவர்கள் தான் ஆரம்ப பள்ளிகள், அதாவது தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளியில் மொத்தமே சேர்த்து 1 லட்சம் மாணவர்கள் தான் சேர்ந்திருப்பதாகவும், மேல்நிலைப் பள்ளிகளில் மட்டும் 4 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கிற முதுகலை ஆசிரியர்கள் 84,000 பேர். அதாவது அரசு பள்ளிகளில் வேலை பார்க்குற முதுகலை ஆசிரியர்கள் வெறும் 84,000 பேர் மட்டுமே. ஆனால் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 3,02,000 பேர் தமிழக அரசு பள்ளிகளில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் மிக மற்ற தொடக்கப்பள்ளி, அதே மாதிரி நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளிகள்னா ஒரு 2 லட்சம் பக்கத்தில் டீச்சர்ஸ் இருக்காங்க. 2.25 லட்சம் பக்கத்தில். மீதி இருக்கிற டீச்சர்ஸ் தான் இந்த பிஜி டீச்சர்ஸ், முதுகலை ஆசிரியர்கள். இப்போ பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர்களுக்கு தான் லம்பாக ஆள் தேவைப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் மாணவர்கள் மேல்நிலை பள்ளிகளில் மட்டுமே சேர்ந்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தால் பல மாணவர்கள் இங்கே வந்திருக்காங்க. பல ப்ரைவேட் ஸ்கூலில் 11க்கு 1 லட்சம், 12க்கு 1 லட்சம் இந்த மாதிரி இருக்குது. ஒரு சில ஸ்கூலில் கிட்டத்தட்ட 50,000, அதாவது ஃபீஸ் மட்டும் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இந்த ஃபீஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரும். பிறகு போக்குவரத்து செலவு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா யூனிஃபார்ம், ட்ரெஸ்ஸு, அதான் புத்தகம், நோட்டெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 75,000-80,000 ரூபா வந்துடும். இதை பேரண்ட்ஸ் மனதில் வைத்து தான் மேக்ஸிமம் எங்கே வந்திருக்காங்கன்னா இங்கே 11th ஸ்டாண்டர்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் வர்றதால் அவங்களுக்கு என்ன லாபம்னா, ஒன்று ஆங்கில வழி கல்வி இருக்குது ஒன்று. பிறகு பார்த்திங்கன்னா அனைத்தும் இலவசம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடை, லேப்டாப்பு, சைக்கிளு இது மாதிரி அனைத்தும் இலவசமாக தர்றாங்க. ஸோ இவ்வளவு மாணவர்கள் புதிதாக சேர்ந்துருக்காங்க. பிஜிடிஆர்பி கண்டிப்பாக 2021 வருது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 3250 போஸ்டிங். இந்த கரண்ட் ரிட்டையர்மெண்ட் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4000 போஸ்டிங் வருது. இது வந்து எதுக்கு இவ்வளவு போஸ்டிங் வருதுன்னா, எம்ஜிஆர் பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்பு சரிங்களா. அப்போல்லாம் ரொம்ப இந்த அளவுக்கெல்லாம் போட்டிகள்லாம் கிடையாது. ஒருத்தர் பிஎட்டோ டிடிஎட்டோ முடித்தோடனே வேலை கிடச்சிது. அப்போது படித்தவர்கள் என்னாச்சுன்னா உடனுக்குடன் வேலை கிடச்சிச்சு அவங்களுக்கு. படித்தவுடன் வேலை. அப்போ அந்த +2 கூட கிடையாது, பியூசின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி படிச்சுட்டு வந்தவங்கெல்லாம் மேக்ஸிமம் ரிட்டையர் ஆகிற ஏஜில் இருக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 23-25 வயசில் வேலை சேர்ந்தவங்க. இப்போ அவங்களுடைய வயசு கிட்டத்தட்ட 55-58 ரேஞ்சில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவர் வந்து ஒரு 40,000 போஸ்டிங் வந்து போட்டார். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும்னு நினைக்கிறேன். லம்பாக எம்ஜிஆர் பீரியடில் 40,000 போஸ்டிங். இந்த 1980s அந்த 80ஸில் வந்து அவ்வளோ போஸ்டிங் போட்டாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிற ஏஜில் வந்துட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து ரொம்ப லம்பாக வரப்போகுது. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா பிஜிடிஆர்பிக்கும் டெட்டுக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேர்வானவர்கள் 2013 தேர்வானவர்கள், 17 தேர்வானவர்கள், 19 தேர்வானவர்கள் அவர்களுக்கு ஒரு தேர்வு வைக்கப்படும் என்று ஏற்கனவே ஒரு ஜிஓ உள்ளது, அரசாணை உள்ளது. ஆனால் எப்படி வைக்க போகிறாங்க, அங்கே சப்ஜெக்டில் வைக்க போகிறாங்களா, இல்லைன்னா முன்னாடி வச்ச மாதிரி தமிழ், ஆங்கிலம், இது சயின்ஸ் குரூப்பு, மேத்ஸு, சயின்ஸு, சைக்காலஜி
அதே ஆர்ட்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா இது சோசியல் சயின்ஸில் வந்து 60 மார்க். எந்த மாதிரி கேட்க போகிறாங்கன்னு நான் இது வரைக்கும் பாடத்திட்டம் எதுவும் வெளி வரல. இருந்தாலும் நீங்களும் சைக்காலஜி கண்டிப்பாக வரப்பு தான் போகுது. ஜிகேவும் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜிடிஆர்பி மாதிரிமே நடத்துவாங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்கள் சப்ஜெக்ட்டு சைக்காலஜி டெட்டு இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இவ்வளவு வேக்கன்சி இருக்கிறது உறுதி. இப்போதைக்கு 9011 எப்படி இந்த பிஜிடிஆர்பி 3250 போச்சுன்னா, பிகாஸ் 1:40 இந்த இருந்துச்சு பார்த்தீங்களா மேல்நிலைப்பள்ளிகளில் அந்த மாணவர்கள் விகிதாச்சாரம். இப்போ வந்து 4 லட்சம் மாணவர்கள் வந்ததால் இவ்வளவு வேக்கன்சி வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு 1500 வேக்கன்சி இருந்துச்சு. ப்ளஸ்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீதி இருக்கிற வேக்கன்சி எப்படி வந்துச்சுன்னா, அந்த மாணவர்கள் விகிதாச்சார முறையில் தான் இவ்வளவு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு நண்பர்களே. ஸோ கண்டிப்பாக லம்பாக வருது. போன வருடம் 2019 ஒரு 1500 வேக்கன்சி ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு 800 சம்திங் வேக்கன்சி இந்த மாதிரி வந்துச்சு. அதை விட டபுளாக வர்றது தான் வாய்ப்புகள் அதிகம். மேக்ஸிமம் ஜூன் ஜூலை எக்ஸாம் வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட் நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே. ஸோ இப்போயே உங்களை தயார் பண்ணிக்கோங்க, சரிங்களா? முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீங்கள் வந்து முயற்சியே பண்ணாமல் பிஜிடிஆர்பி எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு வந்த பிறகு உட்காந்து படித்தீங்கன்னா கதைக்கே ஆகாது. ஏன்னா இப்போவே எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பல பேர் ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலராக அந்த ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய சகோதரிகள். அவங்கெல்லாம் பயங்கரமாக படிக்கிறாங்க. வீட்டில் வந்து சப்போஸ் அவங்க அம்மா, அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாமியார், இல்லைன்னா அவங்க அம்மா, ஏதோ ஒன்று கல்யாணம் ஆனவங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சமையல் ப்ளஸ்ஸு என்னென்ன வேலைகள் இருக்கோ வீட்டு வேலைகள் எல்லாமே அவங்க கையில் படிச்சுட்டு இவங்க தான் நல்லா படிச்சுட்ருக்காங்க. பெண்கள் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்ருக்குறாங்க. ஒரு 1000 போஸ்டிங் வந்துச்சுன்னா அதில் 200-800 பெண்கள் தான் போயிட்டுருக்காங்க கடந்த 10 வருடமாக. நீங்கள் கூட பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் தெரியும், பெண்கள் தான் அதிகமாக போயிட்டுருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கமிட்மெண்ட். ஸோ வீட்டில் 2 பேருமே டிஆர்பி பிஜி அதாவது பிஎட் படித்தவங்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் தயவுசெய்து இது மனைவி வந்து ஆண்கள் உங்களுடைய கணவர்மார்கள் உங்களது மனைவிமார்களுக்கும் கண்டிப்பாக உதவ வேண்டும். உதவுனீங்கன்னா 2 பேருமே போயிடலாம். ஒரு வீட்டில் 2 பேருமே டிஆர்பி முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் போக முடியும். ஏன்னா நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. ஜிகே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், சைக்காலஜி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் ஒரே சப்ஜெக்டில் தான் நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணவங்க இருக்கீங்க. ஸோ நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வருது நண்பர்களே. இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் கண்டிப்பாக பல வருடம், 3 வருடம் 4 வருடம், ஏன் அடுத்த 5 வருடமே வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏஜ் பாராயிரம். ஏற்கனவே 40 to 45 சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பிரிவினருக்கும் இந்த ஏஜ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை தயவு செய்து நழுவ விட வேண்டாம். இப்பொழுது ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ஆசைப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மாதம் 5000, 6000, 10,000, 12,000, அதுவும் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் மெயினாக நல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்த தவற விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக பல வருடம் வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்த மாணவர்கள் அப்படியே அங்கே இருப்பார்கள் என்றும் சொல்ல முடியாது. பொருளாதாரம் சீரடைந்து விட்டால் கண்டிப்பாக திரும்பி வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.